பேராண்டிங்களா? வணக்கம்டா பேராண்டிங்களா. தலையை போட்டு துவத்தவன் துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, தலை தெரியாமல் போயிட்டு இந்த கேம்பா கோலா பர்பிள் எனர்ஜி ஆடில் நடித்தது தான். தலை வந்து ரசிகர்கள் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கார் பார்த்தீங்களா? எப்படி நடந்துக்கிறாரு பார்த்தீங்களா? தலை மாதிரி இருக்கணும், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருக்கார். அவர் ரசிகர்களை அவர் எதையுமே ஏமாத்துறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. அவர் ரசிகர்களை அவங்கவுங்க வேலையை போய் பார்க்க சொல்கிறாரு. இதெல்லாம் இப்போ தலைட்டையும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு தலையை பெருமையாக பேசின அவங்க ரசிகர்கள் எல்லாம் கேம்பா கோலா நடித்ததுக்காண்டி தலையை போட்டு புரட்டு போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்னென்னா, நடிகர்கள் நடிகர்கள் தான், ஓகேவா? அரசியல்வாதி அரசியல்வாதி தான், பிஸ்னஸ் மேன் தான். அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு புத்தி இருக்கும். அந்த புத்தி அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீயா அவனை தெய்வம் மாதிரியோ, நீயா அவங்கள நல்லவன் நினச்சிக்கிறது ஓன் தப்பு, ஓகேவா? அஜித் ஏன் ரசிகர்கள் வேணான்னு சொல்கிறாரு? ரசிகர்கள்லாம் அஜித்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உடனே ரசிக மன்றத்தை கலைக்கிறாரு. ரசிகர்கள்லாம் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்கன்னா அவருக்கு நியூஸ் போகுது. அதனால அவருக்கு தொந்தரவு வருது, அவருக்கு பிரச்சனை வருது. அதனால அவர் வேணாங்கிறது ரசிகர்கள் தள்ளி வைக்கிறாரு. ரசிகர்கள் அட்வைஸ் பண்ணுறாரு, போகிறாரு வராரு. ஆனால் அதனாலே அஜித் நல்லவர், அஜித் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ அவருக்கு ஒரு தேவை அப்படின்னா அவர் எந்த எல்லைக்கும் போவார். இப்போ அவரோட அஜித்குமார் கார் ரேசிங் அந்த இதுக்கு ஒரு இது தேவை, பிராண்ட் அம்பாசடர் தேவை, ஒரு ஸ்பான்சர் தேவை. அந்த ஸ்பான்சருக்கு பிடிக்கிறதுக்கு அவருக்கு பணம் தேவை. ஸோ அந்த ஸ்பான்சர் தான் பணம் வரும். ஸோ அந்த ஸ்பான்சர் எப்படி போக வேண்டியதாக இருக்குது? வேறு வழி இல்லாமல் கேம்பா கோலாக்கு போய் நடிச்சு கொடுக்குறாரு. அது மூலமாக ஸ்பான்சர் தேடிக்கிறாரு. இப்போது இவர் இவர் குடித்ததுனால இவர் ரசிகர்கள், பல தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கேம்பா கோலா குடிப்பாங்க, லாங் டேர்மில் அது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த டைம் குடித்தா உடம்பு கெடுதி அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவருக்கு தேவை பணம், அதுக்கு கேம்பா கோலா குடிச்சிட்டு போயிட்டார். இங்கே இவ்வளோ நாளாக எத்திக்ஸ் நல்ல இதாக பேசிகிட்டு இருந்த அவர், இப்போது அவருக்கு ஒரு தேவைங்கிறப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இப்போ நான் பார்த்து குடிக்கிறத என் ரசிகர்கள் பார்த்த குடித்தா என்ன, குடிக்காட்டினா அவன் குடிச்சிட்டு செத்தா என்ன, சாகாட்டி என்ன, இல்லை ஒரு சுகரு இல்லை வேறு விதமான உடல் உபாதைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிச்சா எனக்கு வந்தால் என்ன, வரலன்னா கவலையே கிடையாது. எனக்கு பணம் தேவை, அந்த கேம்பா கோலா ஆடில் நடிக்கிறேன், ஸ்பான்சர் வருது, நான் போயிட்டே இருக்கேன். நீ குடித்தா குடி, குடிக்கலாம் போ, உடனே நான் குடிக்க சொன்னேன்னே அப்படிம்பார் நாளைக்கு. புரியுதா? நான் நான் அந்த விளம்பரம் பண்ணுறதுனால என் ரசிகர்கள் வாங்கி குடிச்சிருவாங்கிற, அதனால அஜித் இதை வேணான்னு நான் சொல்லலை. நீ குடித்தா குடி, குடிக்கலாம் போ, எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு காசு வந்தால் போகணுன்னு அஜித் பண்ணுறாப்புல. இதனால் எவனுமே நல்லவன் கிடையாது. ஸோ அதனால் அஜித் ரசிகர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வேலையை பார்த்தா போதும். தலப்புராணம் இனிமேட்டு வேணாம். மீண்டும் ஒரு வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.